இது நேற்று தமிழ் நியூ இயர்க்கு எடுத்தது. காலையில் பூரி செஞ்சு அப்படியே கேரட் பீன்ஸ்லாம் போட்டு குருமா வச்சுருந்தேன். காலைல டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே பூ கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாமி பூ வந்து கட்டி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மல்லிப்பூ மட்டும் உதிரி பூவை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா கடையில் கட்டுறது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும், பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாலை மாதிரி கட்டி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், காம்பே வெளியில் தெரியாது. இதுவே கொஞ்சம் மலர்ந்த மாதிரி தான் இருந்தது. நமக்கு இன்னும் மொட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மாலை மாதிரி கட்டி ஒரு கவருக்குள்ளே போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 4 நாள் ஆனால் கூட அப்படியே எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இருக்கும். இது கட்டுறது ரொம்ப ஈஸி, எந்த பக்கமுமே காம்பு தெரியாது. பந்து மாதிரி அப்படியே வால்யூமஸாக இருக்கும். நம்ம தலைக்கெலாம் குளிச்சுட்டு சைடு டக் பண்ணிவிட்டு சைடு பின் போடுவோம்ல, அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு கீழே மட்டும் ஃப்ரீ ஹேர் விட்டு இந்த மாதிரி வளைச்சி வச்சோன்னு வைங்களேன், சாரீ கட்டுறதுக்கும் அந்த பூ ஹேர் ஸ்டைலுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து நான் சென்னை சில்க்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு காட்டன் சாரீ. ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக வெறும் அந்த க்ரீன் கலர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த சாரியில் இருக்க கலம்காரி பார்டரை எடுத்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் ப்ளவுஸில் வந்து சுத்தமாக அந்த பார்டர் வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ சாரிலேருந்து கட் பண்ணோன்னா லென்த்து வந்து கம்மியாயிடும். அதனால் நடக்கும்போது ரொம்ப தடுக்குன்னு இருக்குமா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பார்டர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சாரியோட உள்குத்து இருக்குல்ல அதில் கட் பண்ணிட்டு, அதே சமயம் சாரியோட லென்த்து கம்மியாத அளவுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்லீவ்க்கு வந்து கொடுத்துருக்கேங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. மைல்டாக ஒரு பார்டர் இருந்தது. பார்டர் வந்து ரொம்ப பெருசாக தெரியல. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.